சொன்ன மாதிரி இங்கே வந்து கீஸு, இது வந்து ஒரு சிட்டி யூசேஜ் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் பைக் அப்படின்னு தான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது ட்விஸ்ட் இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீஜென்ரேட் ஆகும். நான் ஆக்சுவலி கொடுத்துட்டே தான் இருக்கேன், பட் கிராஜுவலாக அதுவாகவே இறங்குது. என்ன இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரீமாக செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஏத்த ஷோரூம்லேயே இருக்குது. வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்க ஏத்த ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாடி இது பார்க்க முடியாது, பட் நம்ம ஏத்த ஷோரூமில் இந்த இதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிஸ்டா பைக்கு தான் வந்து ரிஸ்டா Z தான் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்க்கும்போது ஒரு பக்கா ஃபேமிலி ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. அண்ட் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படியே iQube பார்த்த மாதிரி இருக்குது, பட் டிசைன் வைஸ் சொல்லும் போது ஸோ iQube கிடையாது. ஏன்னா அங்கே அவங்க வேறு கேரக்டர், இங்கே வேறு கேரக்டர். பேஸு எல்லாமே நல்லாவே இருக்குது அண்ட் எனக்கு ஃபுட்டுமே நல்லாவே எட்டுது. அண்ட் சீட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, பொசிஷன் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி இங்கே வந்து கீஸு, ஸோ நோ பாஸ்கோட் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ ஆல்ரெடி iQube கூட சொல்லியிருப்பேன் கீ கொடுக்குறது வந்து நல்லது அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி பிரேக் பிடிச்சி கீழே பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அண்ட் ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் ஓட்ட நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி சீட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏத்தர் வந்து கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டி யூசேஜ் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் பைக் அப்படின்னு தான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பாருங்கள், நான் முறுக்கிட்டு விட்டேன், அது வாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டிவா சைஸுக்கு ஒரு வண்டி ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. மற்ற பைக்ஸ்லாம் மற்ற EV ஸ்கூட்டர்ஸ் ஓட்டும் போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு EV ஸ்கூட்டர் மேபி ஸ்கூட்டி பெப்பர் ஜெட்டு அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நல்ல மஸ்குலராக இருக்கிறதுனால ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிக்கப்புமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியான பிக்கப் கிடையாது, பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல நினச்சேன், இது வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அப்படி ஃபுல்லாகவே ஜாய்ஸ்டிக்கில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே டச் ஸ்க்ரீன் கிடையாது, ஈவன் டாப் எண்டுக்குமே டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ பேஸ் வேரியன்ட்டும் டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஏன்னா சொன்ன மாதிரி இவங்க வந்து இது ஃபேமிலி ஓரியன்டாக பைக்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நேவிகேஷன் பண்ணுறது, ஸோ கனெக்டிங் டிவைஸ், ஸோ டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெஹிக்கிள் பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரைட்னஸ், ஆட்டோ பிரைட்டு, ஸ்கிட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து இஃப் இன்கேஸ் ஏதாவது இந்த இடத்துல இருக்குன்னா ஸ்கிட் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலி ட்விஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இஃப் இன்கேஸ் இல்லை ஏதோ இப்போ நம்ம போயிட்டுருக்கும் போது எங்கே நமக்கு டிராஃபிக் தெரியுது. ஸோ டிராஃபிக் தெரியுது, பிரேக் பிடிச்சி நிப்பாட்டாமல் இஃப் இன்கேஸ் நம்ம இந்த இதை வந்து ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்லோவாகும். ஸோ கிட்டத்தட்ட பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் இதுவும். ஸோ பிரேக்குன்றது இது, அதுவே வந்து ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி ஸ்மார்ட் எக்கோவில் இருக்கும், அதனால் ஒரு 45-46 போகுது. ஸோ இது வந்து ட்விஸ்ட் எக்கோ, அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக நிப்பாட்டுறது. இது ட்விஸ்ட் இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஜிப்பு, ஸோ ஜிப்பில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டாப் ஸ்பீடு, ஸோ நம்மளால் நல்ல ஸ்பீட் போக முடியும். ஸோ ஐ திங்க் டாப் ஸ்பீட் 80 நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஜிப்புன்றது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி பிக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ iQubeல நம்ம பார்ப்போம் இல்லையா, iQube அதில் இருக்க மாதிரி அப்படியே இப்படி ஒரு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, பட் நல்லா இருக்குது. ஹாரன் ஆல்சோ ஓகே ஃபைன்.
அண்ட் கண்ட்ரோல்ஸும் ஓகே நல்லா இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி நம்ம 80 டச் பண்ணிட்டோம். 81. ஸோ எனக்கு அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் இங்கே ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மோட்டரே வந்து ஜென்ரேட்டராக வந்து இதாகுது. நல்லா இருக்குல்ல? ஸோ ஜென்ரேட்டராக வந்து ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ மற்றதில் மாதிரி ரொம்ப அனிமேஷன்லாம் போட்டு காட்டாமல் சும்மா நார்மலாக ஜஸ்ட் காட்டுறாங்க. நார்மலாக எப்படி இருக்குது என்ன அப்படின்றது அந்த காமிச்சிருக்காங்க அதில். அண்ட் நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓ நல்லாவே இருக்குது பிரேக். ஆக்சுவலி ஏன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம்மு. ஸோ ட்ரம் பிரேக்ஸுன்றதுனால அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் மாதிரி கவர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இங்கே ஒரு பிரேக்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓமா 72. ஓகே, அப்ளை. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முன்னாடி நின்றுச்சு. நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துருந்தேன். திருப்பி இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோடு கிட்டேருந்து மிஞ்சி போனால் என்ன ஒரு 20 மீட்டர்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பிரேக்ஸ் கொடுத்தேன், செம்மையாக நின்றுச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இது வந்து புஷ் அண்ட் ஷீட்ஸ் மாதிரி, அதாவது இந்த சோஃபா பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதுலேயே ப்ரீமியம் சோஃபா பண்ண பார்த்தீங்களா? ஸோ அவங்க பண்ணுற மாதிரியான புஷன்ஸுன்றதுனால நல்லா இருக்குது, அப்படியே சொகுசாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கண்ட்ரோல்ஸுமே ஓகே. என்ன கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வண்டி வருதுன்றது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் பேசிக்கலாக எனக்கு வந்து இந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முறுக்குறோம் பார்த்தீங்களா, முறுக்கமும் சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்க, வீ அப்படின்னு வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து எனக்கு பேசிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இன்னும் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்விஸ்ட்டுன்றது வேறு, பிரேக்கிங்கிறது வேறு. ஸோ ட்விஸ்ட்டுன்றது பிரேக் பிடிக்கிற மாதிரி, ஆனால் பிரேக்கிங்க்கான ஃபீச்சர்ஸை இங்கே ட்விஸ்ட்டில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் நார்மலாக ஜென்ரேட், அதாவது ஒவ்வொரு சினாரிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சஸ்பென்ஷனும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக் வந்து ஐ திங்க் மோனோஷாக் நினைக்கிறேன். ஓகே, இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ஓகே. ஐயா, ஸோ ஸ்பீட் பிரேக்கர் பார்த்த உடனே நான் ட்விஸ்ட் கொடுத்துட்டேன். திண்டுக்கல் மதுரை பைபாஸே வந்துட்டோமா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சிட்டி ரைடிங்குள்ளே போவோம். சிட்டிக்குள்ளே போவோம். ஆக்சுவலி இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு இசிம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்டார்ட் நேவிகேஷன் நான் கொடுத்துட்றேன். ஈவன் நான் ஃபோன் இன்னும் கனெக்ட் கூட பண்ணல. ஸோ கனெக்ட் பண்ணாமல் நான் வாட்டுக்கு சும்மா அப்படியே உள்ளே போட்டேன். ஸோ டவர் அண்ட் ப்ளூடூத் இது எல்லாமே என்னபிள் இருக்குது. ஸோ நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். பட் ஜென்ரலாக மற்ற இதில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 6.8 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி நம்ம ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். 6.8 கிலோமீட்டர்ஸில் தான் ஒரு யூ-டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. பட் மேப்போட தீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இன்னொன்று, நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கிடையாது, ஜாய்ஸ்டிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஒரு நல்ல ஐடியா தான். பட் நம்ம மோட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் எக்கோன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஸ்மார்ட் எக்கோன் கொடுத்ததுக்கப்புறமும் அப்படியே கிராஜுவலாக நான் ஆக்சுவலி கொடுத்துட்டே தான் இருக்கேன். பட் கிராஜுவலாக அதுவாகவே இறங்குது. இது நல்லாயிருக்கு. ஏன்னா வேறு ஒரு ஈவி தான், நான் சொல்ல விரும்பலை, வேறு ஒரு ஈவியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா
அதோட பவர்லேயே தான் இருக்கும். பவரோட சேம் இப்போ ஒரு வேளை 70ல் போகிறோன்னா 70 அவுட்புட்லேயே தான் இருக்கும். இது வந்து அப்படியே கிராஜுவலாக இப்போ நீ 80ல் இருந்தால் 80லேருந்து அப்படியே கிராஜுவலாக இறங்கிட்டே வருது. கிராஜுவலாக ஒரு பீரியட் வரைக்கும் இறக்கிட்டாங்க. ஸோ இறக்குனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வெயிட் நானே பேசிக்காகவே நானே விட்டேன். ஸோ இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தா பரவாயில்ல, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் என்ன டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஜிப்பில் இருந்தேன். ஸோ தட் மீன்ஸ் ஸ்பீடு மோடில் இருந்தேன். ஸோ ஸ்பீட் மோட்லேருந்து எக்கோ மோடு வந்தேன். தட் இஸ் ஸ்மார்ட் எக்கோ. ஸோ ஸ்மார்ட் எக்கோ வரும்போது ஸ்பீட் போயிட்டுருக்கும் போதே ஸ்மார்ட் எக்கோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது பைக்கே கிராஜுவலாக அதோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது குறைச்சி எக்கோ மோடுக்கான என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடுக்கு அதுவாகவே வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி ஆட்டோ ஹோல்டு போட்டிருக்கேன். இப்போ நான் பிரிட்ஜில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நான் காலில் புஷ் பண்ணி பேக் தள்ளுறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் என்னால் புஷ் பண்ண முடியல. ஸோ ஆட்டோ ஹோல்டு. ஸோ என்னால் இங்கே வந்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலோ இல்லாட்டி பிரேக்கை திருப்பி பிடிச்சாலோ அந்த எனேபிள் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக இப்போ இறக்கத்தில் இருக்கேன். ஸோ பிரேக் பிடிச்சி நான் நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் இப்படி பிடிச்சி போய் விட்ட உடனே ஆட்டோ ஹோல்டுன்ற ஆப்ஷன் வந்துடுது. இது இறக்கத்துக்கு மட்டும் இல்லை, ஏற்றத்துக்கும் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஏத்த ஷோரூம்லேயே இருக்குது. ஸோ அந்த ஸ்லோ மாதிரி இருக்குது, அதில் ஒரு ஏற்றி நான் காட்டுறேன் நான். வாவ், டேர்னிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. டேர்னிங் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ டேர்னிங்ஸு, ஸோ உள்ள சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக ஃபேமிலிக்கு எவ்வளோ ஸ்பீட் போகணும் இந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது சூட்டபிளான பைக் தான், ஃபேமிலிக்கு ஏற்ற பைக் தான். ஆக்சுவலாக ஜென்ரலாக எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது வந்து புஷன் தான். இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் தான் சூப்பராக இருக்கு. ஏன்னா பார்த்த மாதிரி நான் அவ்வளோ இதில் விட்டு எடுக்கிறேன். பட் அது வாட்டுக்கு சும்மா புஸ்கு போயிட்டே இருக்கு. சொன்ன மாதிரி இவரோட காம்படேட்டர் ஐக்யூப் இது இருக்காங்க. ஒருவேளை நார்மல் பைக்காக இருந்தால் ஹீட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே தான் நமக்கு பேட்ரி பைக் ஆச்சே, ஈவி ஆச்சே. ஸோ ஈவியாக இருக்கும்போது எங்கே போய் நம்ம இதை செக் பண்ணி பார்க்குறது? சரி நாம் போவோம். ஒருவேளை ராயல் என்ஃபீல்டு வைசஸ் இது வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாது, சும்மா ஃபண்டுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த பிரேக் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட் கொடுத்தா இந்த ஒரு இஷ்யூ வர சொல்லுவாங்களா ஈவியில், அந்த இஷ்யூஸ் இதுலேயும் இல்லை, இந்த பைக்கில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரே ஒரு ஈவியில் மட்டும்தான், அந்த ஒரு பிராண்டில் மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், பிரேக் போட்டுட்டு இது ரிவர்ஸ் கொடுத்தேன். சாரி, தட் மீன்ஸ் ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, நம்ம ஏத்த ஷோரூம் வந்துட்டோம். ஆடாடா. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு வந்து ரெஸ்ட்டாக வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை, அதாவது மதுரையில் இருக்க ஆனமலை ஏத்தர் ஷோரூம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது, ரைடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பேச்சுன்றது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், always ride with your proper gears. Bye.